கடந்த 19 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு நகைச்சுவை நடிகர் முத்துக்காளியோட மனைவி காலமாகியிருக்காங்க. அந்த வகையில் ஸ்டென்ட் நடிகர் முத்துக்காளியோட மனைவி மாலதி அவங்களுக்கு வயசு 47 ஆகுது. அவங்களோட உடல் இறுதி சடங்குக்காக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா சங்கம்பட்டி என்ற திருக்கோதையாபுரம் எடுத்து செல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் முத்துக்காளி அவரோட மனைவியோட உடலை ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இறுதி சடங்கு இன்று இரவு அவரோட சொந்த ஊர்ல நடக்க இருக்குது. அந்த வகையில நகைச்சுவை நடிகர் முத்துக்காளைய தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே தெரியும். கடந்த வருஷம் தன்னோட மகன் பரீட்சையில பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம் வேல்ஸ் நிறுவனர் ஐசரி கணேஷ் உதவியோட காலேஜில் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொன்ன முத்துக்காளை இன்னைக்கு கண்ணீர்ல மூழ்கி இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட மனைவியோட திடீர் மரணம் தான். அதாவது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் தன்னோட மனைவி மாலதியை சேர்த்து அவங்களுக்கு தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவு பிரச்சனையை தீர்க்க போராடி வந்தாங்க. தாங்கிட்ட இருந்த பணமெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். தன்னோட மனைவியோட மருத்துவ செலவுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்கிட்ட வீடியோ மூலமாக சமீபத்தில் முத்துக்காளி கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதன்படி அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்டவங்க மருத்துவமனைக்கு போய் பார்த்து உரிய உதவிகளை பண்ணினாங்க. ஆனால் சிகிச்சை பலனில்லாம முத்துக்காளை மனைவி மாலதி உயிரிழந்தது அவரையும் அவரோட குடும்பத்தினரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. எப்படியாச்சும் தன்னோட மனைவியை காப்பாத்திடணும் அப்படின்னு போராடின முத்துக்காளை கடைசியில சிகிச்சை பலனில்லாம மனைவி மாலதி உயிரிழந்த நிலையில மொத்தமா உடைஞ்சு போயிருக்காங்க. தன்னோட சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா சங்கம்பட்டி என்ற திருக்கோதையாபுரத்துக்கு மனைவியோட உடலை ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில முத்துக்காளைக்கு சினிமா பிரபலங்கள் பலருமே ஆறுதல் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. முத்துக்காளை மனைவி உயிரிழந்த தகவல் தெரிஞ்ச பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க.